ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா, என் பொண்ணுக்கு அவங்க ஆஃபீஸில் கொடுத்த பொங்கல் கிஃப்ட். அதை தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். கிஸ் ஃப்ளோ அப்படிங்கிறது அவங்களோட ஆஃபீஸ் நேம். இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். 2 கரும்பு இருக்குது, அதோட ஒரு பார்சல் இருக்குது. இந்த பார்சலில் அழகாக ஓலைச்சுவடி மாதிரி என்னமோ போட்டிருக்கா பார்த்தீங்களா? மேலே ஃபஸ்ட்டு கிஸ் ஃப்ளோன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். அழகாக இருக்குல்ல? இது ஓலைச்சுவடி மாதிரி இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. இது அடுத்தது பொங்கல் சம்மந்தப்பட்ட ஒரு பிக்சர் இருக்குது. பொங்கல் வாழ்த்துக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அடுத்தது அதில் ஒரு பொங்கல் வாழ்த்து. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என பாடும் நனி பயிர் போலவே உன் முயற்சிகளும் செழித்து வளம் பெறட்டும், இனிய பொங்கல் வாழ்த்துகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கிலீஷில் ஒரு கோட் கொடுத்துருக்காங்க, அதுவும் அழகாக இருக்குது. ஹாப்பி பொங்கல்னு சொல்லி ஒரு வாழ்த்திருக்காங்க. இப்போது பொங்கல் தமிழர் திருநாள் அப்படிங்கிறதுனால அந்த தமிழர் பாரம்பரியத்தோட அந்த ஓலைச்சுவடி மாதிரி அதில் எழுதி அனுப்புனது ரொம்பவே ரசிக்கும்படியாக இருந்தது. இப்போ மேட்ருக்கு வருவோம். என்ன கிஃப்ட் இருக்குது பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும்ல. இப்போ பார்க்கலாம். இது அழகாக பிரிக்கணும், கண்ணா பின்னான்னு பிரிக்கக்கூடாது. அன்பாக்சிங் போது நீட்டாக பிரிக்கணும்ல, அதான் மெதுவாக பிரிக்கிறாங்க. பிரிக்கட்டும். உள்ளே என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கா, என்ன வந்திருக்கு அப்படின்றத பிரித்து பார்த்தா தான் தெரியும். நல்லா டைட்டாக பேக்கிங் வந்திருக்கு. இப்போ பேக்கிங் எடுத்துகிட்டு அது உள்ளே என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. வாவ், இண்டஸ் வேலி அப்படின்னு போட்டிருக்கு. சரி, ஆக மொத்தம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு மனசு கணக்கு போடுது. இப்போ பார்ப்போம் உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது 6000 வர்த்த கிஃப்ட். இது செம்ம பேக்கிங், டைட்டாக இருக்குது. கட் பண்ணி அதை எடுக்கலாம். எப்படினாலும் இது நம்ம கிச்சனுக்கு தான் வரப்போகுதுன்னு ஒரு பட்சி சொல்லுது மனசுக்குள்ளே. அது நிஜந்தானாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. வாவ், ஆமாம், நம்ம நினச்சது தான். காஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸ் தான். தோசை தவா செம வெயிட்டு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நானே வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆஹா, இப்போ கிஃப்டாகவே வந்துருச்சு. இதில் தோசை ஒட்டாமல் வரும். எந்த ஒரு நம்ம நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. ஆனால் இது அப்படி இல்லை, ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்களா, ஆஹா கடாய், இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. ஈஸியாக குக் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. அதுக்கடுத்து என்ன இருக்குது பார்க்கலாம். அழகான ஒரு ஃப்ரை பேன். இது க்யூட்டாக ஒரு தட்கா பேன், அதாவது தாளிக்கிற கரண்டி, அதுதான். ஆக மொத்தம் 4 ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு. 4மே செம்மையாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். பேர் சொல்கிற மாதிரி இருக்கும். நல்ல பொங்கலுக்கு ஏற்ற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. வாங்கி பரன் மேலே போட்டு வைக்காமல் வீட்டில் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. என் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் யூஸ் பண்ண போகிறது என்னவோ நான் தான். யூஸ்ஃபுல்லாக கிஃப்ட் கொடுத்த கிஸ் ஃப்ளோக்கு முதல்ல ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இப்போது இந்த இண்டஸ் வேலி, இதுதான் இந்த பிராண்ட் நேம். இதில் எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்சது இண்டஸ் வேலி. யாராவது வாங்கணுன்னா கூட இந்த பிராண்ட் தானே நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஓகே, எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.